ஹலோ. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரீடிங். என்ன ரீடிங்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய ஸ்பிரிட்ஸ், சில விஷயங்கள் இருக்கும் நம்மளை சுற்றி. ஹோலி ஸ்பிரிட்ஸ்னு சொல்லலாம். காற்றுல கலந்துருக்கிற சில ஸ்பிரிட்ஸ், அவங்களுடைய மெசேஜஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன். ஏதாவது ஒன்று கடிச்சிக்கிட்டே இருக்கு. க்ளூ கொடுத்துட்டாங்க. க்ளூ கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த க்ளூ சொன்னா ஒரு செகண்ட் ரீடிங் முடிச்சுட்டு போயிடுவேன். படிடலாமா? அப்படியே நல்ல பாசிட்டிவான மெசேஜஸ் தான் வரப்போகுது. காற்று அடிக்கிற அந்த வேகத்திலேயே நிறைய விஷயங்கள் நீங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் அந்த வேகத்திலேயே எப்படி ஒரு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு சடனா என்ன சொல்ற, ஒரு அமைதியா அப்படியே இருந்துட்டு சடனா ஒரு பிக்கப் ஆன மாதிரி, ஒரு வேகம் எடுக்கிற மாதிரி, வேகம் எடுத்த அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயங்கள் தான், பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள். நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களில் வேகம் அதிகரிக்குது. ஓகே, உங்களுக்கான சில விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ், நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் விண்டுன்னு சொல்கிற மாதிரி. இப்போ புயல் காற்றுல அடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு காற்றோட அந்த வேகம் அதிகரித்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள், நீங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை தூக்கி அடிச்சுட்டு நீங்கள் அந்த வேகத்திலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது தானாகவே உங்களுக்கு எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையோ, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்க்கு தேவை இல்லையோ, அதெல்லாம் தானாகவே அந்த காற்று அடிக்கும் போது பறந்து போயிடுற மாதிரி ட்விஸ்டர் மாதிரி தெரியுது எனக்கு கண்ணில். அப்படியே அடிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்கு. உங்களுக்கான அந்த பாதை ரொம்பவே கிளியர் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் போகிற பாதை கிளியர் ஆயிட்டு இருக்கு. லைஃப்பில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்கள் அதிகமான கன்ஃபியூஷன், அதிகமான என்ன சொல்கிறது, அதிகமான கன்ஃபியூஷன் அண்ட் சேலஞ்சஸ், நிறைய விஷயங்களில் வந்துட்டு முடிவெடுக்கலாமா எடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் தயங்கி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கீங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு நிறைய லைஃப்பில் சில விஷயங்களில் வந்துட்டு மூவ் ஆன் பண்ண தெரியாமல் ஒரே இடத்துல இருந்துட்டு எப்படி போகணும் என்னன்னு தெரியாமல் இருந்து நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு உங்களுக்கான ஒரு நியூ பாத் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய பாத் கிளியர், ரொம்பவே கிளியர் பாத்தாக இருக்குது. எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் உங்களுடைய பாத்தில் கிடையாது. ஸ்ட்ரகிளும் கிடையாது சொல்கிற கரெக்டாக அதே மாதிரி தான் வருது. ஸ்ட்ரகிளும் கிடையாது, எந்த விதமான சேலஞ்சஸ் கிடையாது, எந்த விதமான ஒரு தடையும் உங்களுக்கு உங்களுடைய பாதையில் கிடையாது. எப்படி நம்ம வந்துட்டு லைஃப்பில் வந்து மூச்சு விடுறது, இந்த காற்று எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு லைஃப்
கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் எல்லாருக்குமே. எந்த விஷயமும் நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது லைஃப்ல. சின்ன சின்ன விஷயம் கூட அது எதுனா ஒரு நமக்கு வந்து தேவைப்படுற விஷயமா தான் இருக்கும் லைஃப்ல. அதனால எந்த விஷயத்தையும் நிராகரிக்காதீங்க. லைஃப்ல இருக்கிற எந்த விஷயத்தையுமே வந்துட்டு தவறா எடை போடாதீங்க, தவறா அத யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுடைய பாத் கிளியர் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி பாத் கிளியர் ஆயிடுச்சு. அந்த காத்து வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேகத்துல, அந்த வேகத்துல தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கார்ட்ஸும் வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பா நீங்க நினைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல நீங்க வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்துக்கான ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்றாங்க. ஓகே, இவர் விழுந்ததுனால இவரே எடுத்துப்போம். ஓ, இப்பதான் பார்த்தேன் என்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு. Ten of coins. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கான அந்த ஹாப்பினஸ் ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சில விஷயங்கள் நடக்காம போயிருமோன்னு சொல்லி நீங்க பயந்துட்டு இருந்த சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கான அந்த ஒரு ஹோப், அந்த படகு வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. டிவைன் உங்களுக்காக அனுப்பின ஒரு விஷயமா இருக்கு. இதுலயும் இருக்கு ஏஞ்சல்ஸ், இதுலயும் ஏஞ்சல்ஸ் காத்துல கலந்துருக்க அந்த ஹோலி ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தும்மல் வர மாதிரி இருக்கு. மார்னிங்கே ஒரு லவ் ரீடிங் போட்டாச்சு. லவ் ரீடிங் போட்டாலே சில பேர் பயந்துடுறீங்க போல இருக்கு ரீடிங் வராதுன்னு. லவ் ரீடிங் போட்டாலும் நார்மல் ஜென்ரல் எனர்ஜி ரீடிங் கண்டிப்பா வரும். லேட்டா அப்லோட் பண்ணாலும் கண்டிப்பா வந்துடும் ரீடிங். புறா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. புறா டெய்லி வரும் இங்க, உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கும். தாரா அதோட பேரு. அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. 3 of wands, 2 of cups, 3 of wands. 3 of wands இங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 10 of coins. எங்கே பார்த்தேன்? 3 of stops. 333 significant. 777 77 333 significant. ஏதோ ஒரு 2 விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்த மாதிரி இருக்கு. ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. சில பேருக்காக சொல்றேன். ஒரு 2 விஷயத்துல இருந்து நீங்க விலகிட்டு ஒரு ஹார்ட் பிரேக் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்து நீங்க மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கான அந்த பாதை கிளியர் ஆகுது. கண்டிப்பா ஒரு ஸ்பீடு, ரொம்பவே ஒரு ஸ்பீடா நடக்கிற மாதிரி இருக்கு விஷயங்கள் உங்க லைஃப்ல. சம்டைம்ஸ் நீங்க பயப்படுறீங்க, இவ்வளவு ஸ்பீடா சில விஷயங்கள் நடக்கிறதுனால எதுனா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பிரச்சனையும் வராது.
ஃபுல் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கண்காணிப்பில் தான் எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கு. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து ஒரு பேசஞ்சர் மாதிரி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்தா போதும். நீங்கள் போகிற அந்த பாதையில் போகிற அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஏதோ ஒன்று படகோ இருக்கட்டும், அதை ரைட் பண்ணிட்டு போகிறது டிவைன் ஹோலி ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அந்த பாதை கிளியர் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது இதில் சொன்ன மாதிரி நீ ஏதோ காமெடி வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்து இருந்தால் மட்டும் போதும். ஆனால் மற்றது எல்லாமே உட்காந்துனா நீங்கள் லைஃப்பில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும்னு இல்லை. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் லைஃப்பில் நீங்களும் ஒரு சைடு உங்கள் சைடுக்கு உங்கள் பங்கில் நீங்கள் சில விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எஃபர்ட் போடாமலே சில விஷயங்கள் தானாகவே இப்போ ஸ்பீட் எடுத்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிற மாதிரி அந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓகே, ஒரு ஷார்ட் ரீடிங் தான். ரீடிங்ஸ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுங்கள் கண்டிப்பாக. நாளைக்கு வேறு ஒரு ரீடிங்கில் பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.